கிழக்கிழங்கையில் சாய்ந்தமருது மண்ணில் குளிரூட்டப்பட்டதும் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடியதுமான அதிசொகுசு மண்டபம் மெரிடியன். கலை, கலாச்சார, மார்க்க, கல்வி, நிறுவன, அரசியல் மற்றும் கண்காட்சி போன்ற நிகழ்வுகள் சௌகரியமாகவும் வசதியாகவும் மன நிறைவுடனும் செய்திட சாய்ந்தமருதில் மெரிடியன். 2500 பேருக்கான இருக்கைகள், விசாலமான வாகன தரிப்பிட வசதி, மணமக்கள் அலங்கரிப்பதற்கான வெவ்வேறு குளிரூட்டப்பட்ட அறைகள் போன்ற இன்னும் பல வசதிகளுடன் சாய்ந்தமருது மண்ணில் கம்பீரமாய் காட்சி அளிக்கிறது மெரிடியன். மெரிடியன் பிரதான வீதி, சாய்ந்தமருது. மேலதிக விவரங்களுக்கு AGA ஜாபிர். தொலைபேசி இலக்கம் 0777663344. சாய்ந்தமருதில் கம்பீரமாய் காட்சி அளிக்கிறது மெரிடியன். அல்பத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்கள் 13வது முறையாகவும் வழங்கும் ஹஜ் பெருநாள் விசேட சிறுவர் நிகழ்ச்சி வளர்ப்புரை. யா ரசூலே ஹுதா யா ஹபீபே ஹுதா. அல்லாஹ் தஆலா தூயவன், மேலும் புகழ் யாவும் அல்லாஹ்வுக்கே உரித்து. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். அழகு புகழ் நபியே, மகிமை சிறந்த நபியே, உங்கள் நேசம் எங்கள் மீது வீச வேண்டுமே. ஹஜ் பெருநாள் தினத்தன்று காலை 10 மணிக்கு ஊபா வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் MC திருமண மண்டபம். திருமண வைபவங்கள், விழாக்கள், கலை கலாசார நிகழ்ச்சிகள், இஃப்தார் வைபவங்கள் உட்பட இதர நிகழ்வுகளை ஆடம்பரமான முறையில் நடாத்திட சிறந்த மண்டபம் MC திருமண மண்டபம். சகல விதமான அடிப்படை வசதிகளுடன் கூடிய விசாலமான மண்டபம், தாராளமான வாகன தரிப்பிட வசதிகளுடன் அலுப்பத்தை மண்ணின் எழில் கொஞ்சும் இயற்கை சூழலில் கம்பீரமாக காட்சி தருகிறது MC திருமண மண்டபம். முன்பதிவுகள் மற்றும் மேலதிக விவரங்களுக்கு உரிமையாளர் MR ஃபர்ஷாத். தொலைபேசி இலக்கம் 077 50 28 954 அல்லது 074 23 73 999. சிட்டி பாயிண்ட் வீட்டு பாவனை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், அலுமினிய பொருட்கள், கேஸ் குக்கர், ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஓவன் உட்பட அனைத்து விதமான சமையலறை உபகரணங்களையும் பைசிக்கிள், ட்ரைசிக்கிள்களை உத்தரவாதத்துடன் பெற்றுக்கொள்ள படல்குமர நகரில் நீங்கள் நாட வேண்டிய நம்பகமான இடம் சிட்டி பாயிண்ட். மேலதிக விவரங்களுக்கு உரிமையாளர் MAM ரிம்சான். தொலைபேசி இலக்கம் 077 530 39 17. தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஓவா சமூக வானொலி வழங்குகின்ற சிறப்பு கவியரங்கம் ஹஜ் பெருநாள் தினத்தன்று மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாக இருக்கிறது. ஹஜ் பெருநாள் சிறப்பு கவியரங்கிற்கு தலைமை பாவேந்தல் பாலமுனை ஃபாரூக். வான் அலையில் தேன் சுவையை வழங்கி மகிழ்விக்கும் ஊவா வானொலியில் உவப்பான கவிபாடும் கவிஞர்கள் சவளக்கடை மிஸ்னா. பொருள் பெற்ற மானிடர் கூட்டம் அருள் பெற்று ஆன்மம் தூய்மை பெற பல மைல் தாண்டி பயணித்து எழுகவி ஜலீல். அல்ஹாஜ் பெயர் வாங்க 5 முறை ஹஜ் சென்ற மனித பழம் இவரோ மறந்து விட்டார் ஈகிதனை. நஃபீசா எம் மஃபாஸ். அருளாளன் அல்லாஹுவின் அன்பு நண்பர் இப்ராஹிம் நபி அவர்கள் செய்து முடித்த 2 பெரும் தியாகங்களை முஃபீதா அமீன். இறை கட்டளையை மறுக்காது அர்ப்பணிக்க துணிந்த இதயத்தை இனிதாய் குளிரச் செய்தான் இறைவன் இறுதி தருணத்திலே. MIM நாளிர். ஒதுக்கி வைத்த பொருளாதாரம் ஓரவஞ்சனைகள் செய்தாலும் உடுத்து களைக்க முடியாமல் போன ஆடைகளின் தோற்றம் உள்ளத்தை வருத்தினாலும் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாள் தினத்தன்று மாலை 5 மணிக்கு ஹஜ் பெருநாள் சிறப்பு கவியரங்கினை கேட்க தவறாதீர்கள். தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாள் தினத்தன்று பிற்பகல் 2 மணிக்கு ஹஜ் வசந்தம். வானத்தின் துண்டு நீளம் பலஸ்தீனம், கொத்து கொத்தாய் குண்டு மலை சுஹதா பூமி இஸ்ராவின் அடையாளம். அதுதான் இன்றைய நாள்ல ஹஜ்ஜாஜுக்கள் அனைவர் வாயிலையும் முழங்குற தல்பியா. அதைத்தான் நான் ஒதுக்கிட்டு இருக்கேன். உடல் நலத்தோடு பொருள் வளம் உள்ளோர்,
வல்ல இறைவனின் கட்டளைக்கு இணங்கிடும் ஓர் பயணம். வல்ல இறைவனின் கட்டளைக்கு இணங்கிடும் ஓர் பயணம். சோழனிலே மின்னுகின்ற ரோஜாவா சாலின் எங்கு முந்த நறுமணம். நபிமணியாய் குறைஷியரின் குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ, குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ. சாய்ந்த மருது லீடர் MHM அஷ்ரப் வித்யாலயா மாணவர்களின் இஸ்லாமிய கலை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் 5 வருட காலமாக அம்பாறை மாவட்டத்தை மையப்படுத்தி நாட்டில் சகல மாவட்டங்களிலும் கல்வி சமூக சேவைகளை செய்து வரும் தொண்டுசார் நிறுவனம் ரிஸ்லி முஸ்தபா எஜுகேஷன் எய்ட் சமூக அமைப்பு. வளமான எதிர்காலத்திற்கு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்பும் தொண்டுசார் நிறுவனம் ரிஸ்லி முஸ்தபா எஜுகேஷன் எய்ட் சமூக அமைப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் சிறப்பான பல இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை வழங்கவிருக்கின்றோம். அந்த வகையில் சற்று முன்னர் நாங்கள் கிழக்கு மண்ணில் இருந்து பெருநாள் தொழுகையினை உங்களுக்காக அஞ்சல் செய்திருந்ததோடு இப்போது ஒரு சிறப்பு பயானினை உங்களுக்காக வழங்கவிருக்கின்றோம். எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரு பெருநாள் தினங்களிலும் புத்தாடை அணியக்கூடியவர்களாக அல்லது தங்களிடமிருந்து சிறந்த ஒரு ஆடையினை அணிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதேபோல நறுமணம் பூசுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள். நோன்பு பெருநாளாக இருக்கட்டும் அல்லது ஹஜ் பெருநாளாக இருக்கட்டும், 2 பெருநாள் தினங்களிலும் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது ஒரு பாதையிலும், பள்ளிவாசலை விட்டு வீடு திரும்பும் போது இன்னொரு பாதையிலும் பயணிக்கக்கூடியவர்களாகவும், அந்த பாதையில் சந்திக்கின்ற அனைவருக்கும் சலாம் கூறக்கூடியவர்களாக, அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை பகிரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனையும் நாங்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல சிறியவர்கள் மீது அன்பு காட்டுவது, பெரியவர்களை மதித்து நடப்பது, எங்களை விட்டு பிரிந்த எங்களுடைய சொந்தங்களது அடக்க ஸ்தலங்களுக்கு சென்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, எங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்களது வீடுகளுக்கு செல்வது, இவ்வாறு பல விடயங்களை, நல்ல காரியங்களை எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்மாதிரியாக செய்து காட்டியிருக்கிறார்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தல், உணவளித்தல், அவர்களை அரவணைத்தல் போன்ற உத்தம பண்புகளையும் கூட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னகத்தை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய செயல் அதே போல சொல் இரண்டையும் எடுத்து நடக்க வேண்டிய தலையாய பொறுப்பு முஸ்லிம்களாகிய எங்களுக்கு இருக்கின்றது. இந்த ஹஜ் பெருநாளையும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கும் பொருத்தமான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உயரிய நோக்கத்தோடு தான் இன்றைய நாளிலும் நாங்கள் ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். கடந்த வருடங்களைப் போலவே இந்த வருடத்திலும் முற்றும் முழுதாக சினிமா பாடல்களை தவிர்த்துவிட்டு இஸ்லாமிய கீதங்கள், பயான், பெருநாள் தொழுகை, சிறுவர் நிகழ்ச்சிகள், அகதியா மாணவர்களது நிகழ்ச்சிகள், கவியரங்கு, வாழ்த்து நிகழ்ச்சி, கலந்துரையாடல்கள், இப்படி ஏராளமான நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஏராளமான எங்களுடைய சொந்தங்கள் கடந்த காலங்களிலும் எங்களோடு இணைந்து எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்திருந்தார்கள். தனித்துவமான முறையில் உவா வானொலியின் நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் நிகழ்ச்சிகளை வழங்குவது குறித்து அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்போது முதல் ஒரு சிறப்பு பயானினை நாங்கள் கேட்கவிருக்கின்றோம், செவிமடுக்கவிருக்கின்றோம். ஹஜ் பெருநாளின் சிறப்புகள் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த முன்மாதிரிகள் என்ன, அதே போல இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் செய்த தியாகங்கள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் என்ன, இன்றைய இந்த பெருநாள் நாளை நாங்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும், இந்த அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதாக இந்த நோன்பு பெருநாள் விசேட பயான் இடம்பெறவிருக்கிறது. இதனை வழங்குகின்றார்கள் லுணுகல முஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலின் ஃபேஷ் இமாம் அஷேக் சாஜித் இஸ்மாயில் அர் ரஹ்மானி ஹசரத் அவர்கள்.
அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பார்ந்த ஊவாஃபமின் நேர்களே, என் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா மனிதனுக்காக படைப்புகளில் சிலவற்றிற்கு சிலவற்றை விட உயர்வுகளை கொடுத்திருக்கிறான். சில காலத்திற்கு, சில நேரங்களுக்கு, சில மாதங்களுக்கு பற்பல சிறப்புகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുൽ ഖുറൂനി கர்னி, காலங்களில் சிறந்த காலம் என்னுடைய காலம். நேரங்களில் சிறந்தது ஜும்ஆவுடைய நேரம். இரவுகளில் சிறந்தது லைலத்துல் கத்ர் இரவு. மாதங்களில் அல்லாஹு தஆலா 4 மாதங்களை சங்கை மிகு மாதமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 4 மாதங்களும் அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, நேர்களே, இன்று நாம் துல்காதாவுடைய 10வது நாளிலே, அதாவது ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இன்று வீட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இன்றைய நாளை எங்களுக்கு மிக சந்தோஷமான பரக்கத்தான ஒரு நாளாக ஆக்கி தருவானாக. இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள், அது ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கலாம், இன்று நாம் தொழுகையை முடித்துவிட்டு செய்யப்படக்கூடிய குர்பானுடைய அமலாக இருக்கலாம். இந்த அமல்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தார்களுடைய, ஒரு குடும்பத்தினருடைய தியாகத்தை அடிப்படையாக வைத்து செய்யப்படக்கூடிய அமல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுடைய சுன்னாவில் உள்ள ஒரு விடயம்தான், ஈமான் உள்ளவர்களை, அவன் நேசிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா சோதிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். 3 விடயங்களை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சோதித்தான். முதல் கட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபராக இருக்கின்றார்கள். நெருப்பிலே போடப்பட்டார்கள். நெருப்பிலே போடப்பட்டு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். நெருப்பின் மூலமாக அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் பொறுமை காத்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை நாடினார்கள், வேண்டினார்கள். அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு தேவை என்று அவர்கள் கருதினார்கள். எனவே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவர்கள் அடைந்தார்கள். அதே போன்று அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இருக்கவில்லை. திருமணம் முடித்து பல ஆண்டு காலமாக பிள்ளை பாக்கியம் அவர்களுக்கு இருக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு நீ சாலிஹான நல்ல ஒரு குழந்தையை நீ எனக்கு தர வேண்டும் என்று துஆ கேட்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேர்களே, 86 வயதில் அவர்களுக்கு பிள்ளை பிறக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, 2வது சோதனை. இப்ராஹிமே, உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த குழந்தை இஸ்மாயிலையும் உங்களுடைய அன்பான மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னந்தனியாக நீங்கள் பாலை வனத்திலே கொண்டு போய் விட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை. தயங்கவில்லை, மாற்றம் செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை அடிபணிகிறார்கள். பிள்ளையையும் மனையும் அழைத்து செல்கிறார்கள். தனியாக பாலைவனத்திலே விட்டு வருகிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மனைவி கேட்கிறார்கள், இது நீங்களாக விட்டு செல்கிறீர்களா? அல்லாஹு அமர கபிஹாதா, அல்லது அல்லாஹுவா இதை உங்களுக்கு கட்டளையிட்டான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய கட்டளை என்று தலையின் மூலமாக சைக்கிளை செய்துவிட்டு திரும்பி கூட பார்க்கவில்லை. மனைவியும் பிள்ளையும் தன்னந்தனியே பாலைவனத்திலே விட்டு வருகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் பரம் சாட்டினார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي غَيْرِ ذِي زَرْعٍ عِنْدَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. எங்களுடைய ரப்பே, நிச்சயமாக நான் என்னுடைய சந்ததியை
கண்ணியத்துக்குரிய உன்னுடைய வீட்டின் அருகில் விவசாயமற்ற இப்பள்ளத்தாக்கில் குடியமர்த்தி இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவர்கள் கொண்டு சென்ற உணவுகளும் முடிந்து விட்டதே. அந்த பாலைவனத்திலே தாயும் பிள்ளையும் தன்னம் தனியாக அவர்கள் வாழுகிறார்கள், காலத்தை கழிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள். கொண்டு போன சாப்பாடும் முடிவடைந்து விட்டது. பிள்ளை தாகத்தால் பசியால் அழ ஆரம்பித்து விடுகிறது. மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சஃபா மர்வா 2 மலைகளுக்கு மத்தியில் தண்ணீர் கிடைக்குமோ என்று ஓடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஏமாந்து போனார்கள். கானல் நீர் தோட்டம் அடிக்கிறது, அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அல்லாஹுடைய உத்தரவின் பிரகாரம் கணவன் தன்னந்தனியை விட்டு சென்று விட்டார். பிள்ளை இங்கே தாகத்தோடு தவிக்கிறது. பிள்ளையுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும், பசியை தீர்க்க வேண்டும் என்று தாய் அங்கும் இங்கும் 2 மலைகளுக்கு மத்தியில் ஓடுகிறாள். கண்ணியமானவர்களே, தண்ணீர் கிடைக்கவில்லை. ஏமாந்து திரும்புகிறார். பிள்ளையுடைய நிலையை பார்ப்போம் என்று வந்து பார்க்கின்ற பொழுது அற்புதத்தை அல்லாஹு தஆலா பிள்ளையுடைய அந்த பாதத்துக்கு கீழால் இருந்து, பூமியிலிருந்து அல்லாஹு தஆலா அற்புதத்தை வெளிப்படுத்தினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்கள் செய்த தியாகத்தின் மூலமாக உலகத்தாருக்கே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மிகவும் அற்புதமான ஒன்றை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். கைரு மாஇன் மாஉ ஜம்ஸம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு மாஇன் அலா வஜ்ஹில் அர்த் மாஉ ஜம்ஸம். இந்த உலகத்தில் உள்ள தண்ணீர்கள்ல மிகவும் சிறந்த தண்ணீர் ஜம்ஸம் தண்ணீர் என்பதாக சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஉ ஜம்ஸம் லிமா ஷுரிபலா. இந்த நோக்கத்துக்காக வேண்டி ஜம்ஸம் தண்ணீர் அருந்தப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேற்றும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். ஒரு பசிக்காக வேண்டி ஒருவர் அந்த தண்ணீரை அருந்துகிறார், அவருடைய பசி நீங்கிவிடும். அல்லாஹு தஆலா பசியை போக்கி விடுவான். ஒரு நோய்க்காக வேண்டி அந்த தண்ணீரை அருந்துகிறார், அல்லாஹு தஆலா அவருடைய நோயை லேசியாக்கி விடுவான். ஒருவர் தாகத்துக்காக வேண்டி அருந்துகிறார், அதன் மூலமாக அவருடைய தாகத்தை அல்லாஹு தஆலா போக்கி விடுகிறான். எனவே எந்த நோக்கத்துக்காக அந்த தண்ணீர் அருந்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான், நிறைவேற்றுகிறான். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த தியாகத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3வது ஒரு சோதனை வருகிறது. 3வது சோதனை தான் இன்று நாம் நிறைவேற்றப்படக்கூடிய இந்த குர்பானுடைய அந்த அமலுக்கு காரணமாக அமைந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல ஆண்டு காலத்துக்கு பின்னால் கிடைக்கப்பட்ட அந்த பிள்ளையை பாலைவனத்திலே விட்டுவிட்டு அல்லாஹ் வர சொன்னான். விட்டுவிட்டு வந்தார்கள். அடுத்த கட்டளை, உங்களுடைய மகன் இஸ்மாயிலை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எப்படியாப்பட்ட வயசென்றா ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய கால யா புனை இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. ஓடி விளையாடுகின்ற வயது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 86 வயதில பிள்ளை பிறக்கிறது. பல ஆண்டு காலம் பிள்ளை பிறக்கவில்லை. துஆ கேட்கிறார்கள். 86 வயதில் பிள்ளை பிறக்கிறது. அதற்கு பின் அல்லாஹ்வுடைய கட்டளை, பாலைவனத்திலே தனியாக விட்டுவிட்டு வர வேண்டும். அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 99 வயது, பிள்ளைக்கு 13 வயது. ஓடி விளையாடுகின்ற அந்த பருவம். இந்த கட்டத்தை அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களுடைய மகன் இஸ்மாயிலை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும். மகனிடத்தில் வந்து தந்தை கேட்கின்றார், மகனே, உங்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு வந்திருக்கிறது, உங்களுடைய அபிப்பிராயம் என்னவாப்பா என்று கேட்கிறார்கள். அன்பாக மகனை அழைக்கிறார், என்னுடைய அருமை மகனே. அன்பாக மகனை அழைத்து கேட்கின்றார். மகனும் யா அபதிஃப் அல் மா துமர், என்னுடைய அன்பு தந்தையே,
உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னைய பொறுமையாளிகள்ல ஒருவராக நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்பதாக அழகான வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். தந்தை அல்லாஹுடைய கட்டளை, மகனிடத்தில் அனுமதி கேட்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நிறைவேற்ற வேணும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றிருந்தால். கண்ணியமானவர்களே, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் மகனிடத்தில் கேட்டார்கள் என்றால், அல்லாஹுடைய விடயத்தில், மார்க்க விடயத்தில் தன்னுடைய மகனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார்கள். மகனுடைய வார்த்தையும் நல்லதாக வெளிப்பட்டது. அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை நானும் அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அழகான வார்த்தையை மகனுடைய நாவிலிருந்து அவர்கள் கேட்டார்கள். அந்த மகன் வெளிப்படுத்துகிறான். கண்ணியமான, இதன் மூலம் கண்குளிர்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் பொழுதோ மகன் நல்ல தத்துவ வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறான். தந்தையே, என்னை அறுப்பதற்கு நீங்கள் அழைத்து செல்கிறீர்கள். செல்கின்ற பொழுதோ மகன் சொல்கிறான், என்னை அறுக்கின்ற பொழுதோ என்னுடைய ஆடைகள் எல்லாம் களைந்து விடுங்கள். ஏனென்றால் என்னுடைய ஆடையை என்னுடைய தந்தை பார்த்த அதிலே பட்டிருக்கக்கூடிய அந்த இரத்தத்தின் காரணமாக என்னுடைய தாய் அவள் கவலைப்பட்டு விடுவாள், நொந்தி விடுவாள். எனவே என்னுடைய ஆடையை முழுமையாக நீங்கள் அகற்றி விடுங்கள். இரண்டாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், தந்தையே, என்னுடைய கையையும் காலையும் நல்ல முறையில் இருக்க கட்டி கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் அரைக்கின்ற பொழுதோ வருத்தம் தாங்க முடியாமல் நான் துடிப்பேன். எனவே அல்லாஹுடைய கட்டளையை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். எனவே என்னை நன்றாக கட்டிவிடுங்கள். மூன்றாவது சொல்கிறார், தந்தையே, என்னை முகங்குப்பர போட்டு அருங்கள். ஏனென்றால் என்னுடைய முகத்தை பார்த்தால் உங்களுக்கு இரக்கம் வந்து அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். எனவே என்னை முகங்குப்புற வைத்து என்னை அருங்கள் என்பதாக நல்ல தத்துவ வார்த்தைகளை அந்த மகன் உபயோகிக்கின்றார். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வளவும் நல்ல தத்துவ வார்த்தைகள் வெளியாகுவதற்கு காரணம் தாயுடைய வளர்ப்பு, தகப்பனுடைய துஆ. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, நேர்களே, இன்று எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? மார்க்க விடயத்தில் எந்தளவு அமட்களை கடைபிடிக்கின்றார்கள், மார்க்க விடயங்கள் எந்த அளவு ஈடுபடுகிறார்கள்? எங்களுடைய பிள்ளைகளுடைய தொழுகையுடைய நிலைப்பாடு என்ன? ஏனைய நல்ல காரியங்கள் எந்த அளவு எங்களுடைய பிள்ளைகள் ஈடுபடுகிறார்கள்? இதையெல்லாம் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்காக துஆ செய்தார்கள், மனைவிக்காக துஆ செய்தார்கள், பிள்ளையுடைய வளர்ச்சிக்காக துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியமான, நாம் எத்தனை பேர் எங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, பிள்ளைகளுடைய ஒழுக்கத்திற்காக, பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் செழிப்புக்காக எந்த அளவு நாம் துஆ செய்கிறோம்? பிள்ளைகளுக்கு எத்தனை தடவைகள் நாம் துஆ செய்திருக்கிறோம்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய பல விடயங்களை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த தியாகத்தெல்லாம் செய்தது அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹுடைய நேசத்தை நான் அடைய வேண்டும். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இதை பெருமொரு சோதனையாக குர்ஆனில் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனைத்து சோதனைகளிலும் பொறுமை கொண்டார்கள், தியாகம் செய்தார்கள், அர்ப்பணித்தார்கள். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசராக மாறினார்கள், அல்லாஹுடைய அன்புக்கு அவர்கள் சொந்தக்காரராக மாறினார்கள். இதனுடைய விளைவாக அல்லாஹு தாலா இந்த நபி அவர்களுடைய உம்மத்தாக எங்களுக்கு இந்த தியாகத்தை அமுலாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான். நாங்களும் அல்லாஹுவை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய சோதனைகள் மூலமாக, நாம் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் மூலமாக நாம் பொறுமை காக்க வேண்டும், அல்லாஹுவிடத்தில் மாத்திரம் உதவி தேட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாறு எங்களுக்கு பாடம் படிப்பிக்கின்றது.
நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும், எதை கேட்பதாக இருந்தாலும், என்ன உதவி வேண்டுவதாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நீங்கள் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் முறையிட வேண்டும். எந்த பிரச்சனையாக இருக்கலாம், எப்படியாப்பட்ட சோதனையாக இருக்கலாம், அதை பொறுமை காத்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹை மாத்திரம்தான் நாட வேண்டும். அவ்வாறே அல்லாஹை நாடினால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறதே. அல்லாஹ் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவான். அல்லாஹுடைய நேசத்தை அடையலாம். அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக உலகத்திலே மரணிக்கலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு மாத்திரம்தான் பொருத்தம், அதாவது சஹாபாக்கள் நபிமார்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் மரணத்தை கொடுத்தான். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். நானும் அவர்களை புரிந்து கொண்டு அவர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு அல்லாஹுடைய பொருத்தம், நாம் சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கத்துடைய கடைசி அந்தஸ்தாக கிடைக்கப் பெறக்கூடியது அல்லாஹுடைய பொருத்தம். கண்ணியமானவர்களே, அந்த பொருத்தத்தை சில நல்லடியார்கள் உலகத்திலேயே பெற்று மரணித்தார்கள். இப்படியாக தியாகம் செய்வதன் மூலமாக, சோதனைகள் வருகின்ற பொழுது பொறுமை காட்பது மூலமாக, அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய மகத்தான உதவியும் வெற்றியும் நாடுவதன் மூலமாக கண்ணியமானவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறலாம். இல்லாவிட்டால் ஏதாவது பிரச்சனைகள் பிளவுகள் வருகின்ற பொழுதோ நாம் இன்றி வேறொருவரை நாடுகிறோம், வேறொரு இடத்தில் எங்களுடைய குறைகளை முன்வைக்கிறோம். எனவே அல்லாஹுடைய அன்பை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு பதிலாக அல்லாஹுடைய கோபத்தை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பெருநாள் தினத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் குர்பானுடைய அமல். அந்த அமலை கூட இந்த எத்தனையோ பேர் நிறைவேற்றுகிறார்கள், ஆனால் நீயத்து பிழையாக இருக்கிறது. என்னை பார்த்து நாங்கள் குர்பான் கொடுக்கக்கூடியவர்கள், நாம் செல்வந்தர்கள் என்று மக்கள் கூற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நபர்கள் இந்த குர்பானுடைய அமலை நிறைவேற்றுகிறார்கள். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் பெறுகிறார்கள். இதன் மூலமாக நன்மையிலிருந்து பாவியாக மாறுகிறார்கள். எனவே எங்களுடைய குர்பானை நாம் நல்லதாக ஆக்கிக் கொள்வோம், நல்ல நீயத்துடன் கொடுப்போம், மிருகங்களுடன் நல்ல முறை நடந்து கொள்வோம். மிருகங்களுடன் நல்ல முறை நடக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, அதை அறுப்பதாக இருந்தாலும் சரி, நல்ல முறையில் அறுக்க வேண்டும். அதை சித்திரவதை செய்யக்கூடாது, அதுக்கு அநியாயம் இடம்பெற்றுவிடக்கூடாது. நல்ல முறையில் கவனித்து நல்ல முறையில் அறுக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்பானி என்கின்ற அமல் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல். இந்த ஈதுல் அத்ஹாவுடைய தினத்திலே செய்யப்படக்கூடிய அமல்களில். எனவே இந்த அமலை செய்கின்ற பொழுதோ அல்லாஹுடைய அன்பை நாம் நோக்கமாக கொண்டோ, அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டோ இஹ்லாசுடன் இந்த அமலை நாம் நிறைவேற்ற வேண்டும். நாட்டு சட்டங்களை மதிக்க வேண்டும். இன்றைய தினம் எங்களால் யாருக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்து விடாமல் நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குர்பானை அமல் கொடுக்கிறோம் என்று சொல்லி கண்ணியமானவர்களே நாட்டு சட்டத்தை மதிக்காமல் வேறு விதமாக விடயங்களை கையாளுவோமாக இருந்தால் எதிர்காலத்திலே இந்த குர்பானுடைய அமல் எங்களுடைய நாட்டில் கொடுக்க முடியாமல் போய்விடும். அதற்கு குற்றவாளிகளாக நாம் மாறிவிடுவோம். இதை கவனத்தில் கொண்டு இன்றைய இந்த திருநாளில் நல்ல முறையில் குர்பானுடைய அமல்களை நிறைவேற்றுவோம். நாம் குடும்பத்தார்களுடன் சந்தோஷமாக இன்றைய நாளை கழிப்போம். எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் அன்புகளை நாம் பகிர்ந்து கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டி பிள்ளைகளுடன் நல்ல முறை இரக்கமாக நடந்து நாம் ஆண்கள் அனைவரும் இன்றைய தினம் வீட்டிலே இருக்கிறோம். எல்லோரும் அன்பாக மனைவி மக்களுடன் நல்ல முறையில் நடந்து எங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக மாற வேண்டுமென்றால் இந்த இன்றைய தினத்திலே குடும்பத்துக்கென்ற நாட்களை ஒதுக்கி அவர்களுடன் சந்தோஷமாக இன்றைய நாளை கழிப்போம். பிள்ளைகளுடன் அன்பாக நடந்து கொள்வோம், அன்பை பரிமாறிக்கொள்வோம். நல்ல முறை இன்றைய நாளை கழிப்பதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போம். கண்ணியமானவர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாள். அல்லாஹு தாலா மனிதர்களுடைய சந்தோஷத்துக்காக ஏற்படுத்தி அல்லாஹு தாலா தந்த
ஒரு மகத்தான ஒரு பெருநாள் தினத்தில் இருக்கிறோம். எனவே நாம் எங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களுடன் அன்புகளை பரிமாறிக்கொள்வோம். அவர்களுக்கும் எங்களுடைய வீட்டிலே செய்யப்பட்ட பலகாரங்கள் இனிப்பு பண்டங்களை கொண்டு சென்று அவர்களுக்கும் பரிமாறுவோம். அவர்களையும் அழைத்து வருவோம். குறிப்பாக எங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வோம். அவர்களுடன் அன்பாக இரக்கமாக நடப்போம். மரியாதையாக நடந்து கொள்வோம். எங்கள் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது அநியாயங்கள் தவறுகள் நடைபெற்றிருந்தால் அதற்காக வேண்டி அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்போம். நிச்சயமாக அவர்கள் எங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பெற்ற பெற்றோர்கள் இந்த உலகத்திலே பொறாமைப்படாத உள்ளம் என்று இருக்குமாக இருந்தால் அது பெற்றோர்களுடைய உள்ளம் மாத்திரம்தான். எனவே வஞ்சகம் இல்லாத உள்ளம் பெற்றோர்களுடைய உள்ளம் சகோதரர்களே. எனவே நாம் எங்களுடைய பெற்றோர்களை நாடி தேடி சென்று மன்னிப்பு கேட்டு உறவுகளை வளர்த்துக் கொள்வோம். பெற்றோர்களுடைய உள்ளங்களை குளிர்ச்சியடைய வைப்போம். அவர்களுடைய துஆவுக்கு நாம் ஆளாகுவோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார், இன்று எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களை பிரிந்து தன்னோட மனைவியுடனும் பிள்ளைகளுடனும் பெருநாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பெருநாள் அது சந்தோஷமான நாளாக ஒருபோதும் அமையாது. ஏனென்றால் பிள்ளைகள் பெற்றோர்களை பிரிந்து வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அது சந்தோஷமாக அல்லாஹு தஆலா ஆக்கி அமைக்க மாட்டான். அது துக்கமாகத்தான் அமையும். எனவே பெற்றோர்களை மதிப்போம். அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்வோம். பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவோம். அவர்களுக்கு நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய தினத்தில் நாங்கள் அனைவரும் அன்பாக சந்தோஷமாக இன்றைய நாளை கழிப்போம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு வெற்றியான ஒரு நாளாக, சந்தோஷத்துக்குரிய ஒரு நாளாக, பரக்கத் பொருந்திய ஒரு நாளாக இன்றைய நாளை அல்லாஹு தஆலா ஆக்கி தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் அனைவர்களுடைய தப்பு தவறுகளையும் மன்னிப்பாயாக. எங்கள் அனைவர்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிய அல்லாஹ். இறுதி மூச்சை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உரத்த குரலில் சொன்னவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தர் ரூஹையும் கைப்பற்றிய அல்லாஹ். எங்கள் அனைவருக்கும் நல்ல மூத்த தாயா அல்லாஹ். தீய மரணத்தை தந்து விடாதே ரஹ்மானே. எங்களுடைய பெற்றோர்கள் யாரையெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களை பாதுகாப்பாயாக. கண்ணியமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க செய்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய கபரை சுருக்க பூஞ்சொலை ஆக்கிய அல்லாஹ். அவர்களுடைய மண்ணறையை பொன்னறையை ஆக்கிய அல்லாஹ். கபரை விசாலப்படுத்திய அல்லாஹ். கபரை வெளிச்சமாக்கிறிய அல்லாஹ். கபரை செழிப்பாக்கிறிய அல்லாஹ். அவர்களுக்கு சுருக்கத்தை நீ வாஜிபாக்கிறிய ரஹ்மானே. நரகத்தை ஹராமாக்கிறிய அல்லாஹ். பெற்றோர்களுக்கு அதிகமாக துஆ செய்யக்கூடிய கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை எங்கள் அனைவரையும் ஆக்கிறிய அல்லாஹ். யாழ் எங்களுடைய பெற்றோர்களோட துஆவுக்கு சொந்தக்காரர்களாக எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆக்கிறிய அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை அதிகமாக சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆக்கிறிய அல்லாஹ். இன்றைய நாள் எங்களுடைய நாட்டிலே எங்கெங்கெல்லாம் யா அல்லாஹ் முஸ்லிம்கள் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பாயாக. எல்லா நிலைமைகளும் எங்களுக்கு சீராக்கி தந்தருள்வாயாக. எல்லா இடங்களிலும் எங்களுக்கு பாதுகாப்பை நீ பலப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் என்ன சோதனை பிரச்சனை வந்தாலும் யாரிடத்தில் எங்களை கையேந்த வைத்து விடாதே ரஹ்மானே. உன்னை நாடி உன்னிடத்தில் மாத்திரம் முறையிடக்கூடிய உள்ளங்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள் புரியா அல்லாஹ். யார் பக்கம் எங்களை திசை திருப்பி விடாதே ரஹ்மானே. யாருடைய உதவி நாடக்கூடியவர்களை எங்களை நீ ஆக்கி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் வெளி நடிப்பு வேஷம் போட்டு உலகத்திலே வாழ்ந்து உன் கோபத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களை எங்களை ஆக்கி விடாதே ரஹ்மானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உன்னுடைய சோதனையின் மூலமாக அவர்கள் பொறுமை காத்து வெற்றி பெற்று உன்னுடைய பொருத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகினாரோ யாழ் அதே போன்று யாழ் எங்களுடைய சோதனையின் பொழுதோ நாங்களும் பொறுமை காத்து ஓண்ட யா அல்லாஹ் பொருத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக எங்களையும் ஆக்கிறியா அல்லாஹ். எல்லா விதத்திலும் எங்களுக்கு பாதுகாப்ப தாயா அல்லாஹ். எல்லா விதத்திலும் கண்ணியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ்.
கேவலமாக உலகத்திலே வாழ வைத்து விடாதே அல்லா. போலித்தனமான வாழ்க்கையை உலகத்திலே வாழ வைத்து விடாதே அல்லா. பிறர்களை சொத்துக்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய உள்ளங்களை எங்களுடைய உள்ளங்களை ஆக்கி விடாதே ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகள் எங்களை கண்குளிர்ச்சி ஆக்கிறியா அல்லா. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லா. சாலிஹான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கி தாயா அல்லா. எல்லா கல்விமான்களாக ஒழுக்க பண்பாடு உள்ள பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நீ ஆக்கி அருள் புரியா அல்லா. எல்லா விதத்திலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீ பாதுகாப்பு கொடுத்துறியா அல்லா. எல்லா தீய எண்ணங்கள் தீய செயல்கள் எங்களை பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லா. எல்லா பொறாமை பெருமை நிஃபாக் ஆகியவற்றில் எங்களை பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லா. எல்லா நாட்டு நிலைமைகளை எங்களுக்கு சீராக்கி தாயா அல்லா. எல்லா நாட்டில் எங்களுக்கு ஐக்கியத்தை ஏற்படுத்தியா அல்லா. ஒற்றுமை ஏற்படுத்தியா அல்லா. எல்லா மதத்தினர்களும் எல்லா நிம்மதியாக சந்தோஷமாக ஒன்றாக வாழ நீ வழிவகுத்து தந்தருள் யா அல்லா. இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்கள் அனைவருக்கும் நீ பாதுகாப்பை பலப்படுத்துறியா அல்லா. குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு நீ உதவி செய்திரியா அல்லா. அவர்களுக்கு வெற்றியை கொடுத்துறியா அல்லா. யாரெல்லாம் யா அல்லாஹ் மரணித்தார்களோ அவர்களுக்கு ஷுஹதாக்களுடைய நன்மைகளை வழங்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பார்ப்பதை விட நாங்கள் அறிந்ததை விட நீ பார்த்து அறிந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரஹ்மானே, உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் உன்னுடைய யா அல்லாஹ் நாட்டத்தால் நடைபெறுகிறது யா அல்லாஹ். உன்னுடைய பார்வை மிஞ்சி எதுவும் நடக்கப் போவதில்லை யா அல்லாஹ். எனவே அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்தியா அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் நீயே எல்லா விதத்திலும் பாதுகாப்பை பலப்படுத்தியா அல்லாஹ். உன்னுடைய முழுமையான நேரடியான உதவி அவர்களுக்கு இறக்கிறியா அல்லாஹ். வெற்றியை நசீபாக்கிறியா அல்லாஹ். அயால்லா சின்ன பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ பெண்கள் விதவையாக மாறிவிட்டார்கள் யா அல்லாஹ். அனாதைகளாக மாறிவிட்டார்கள் யா அல்லாஹ். யால சிரமத்தோட கஷ்டத்தோட நாட்களை கழிக்கிறாங்க யா அல்லாஹ். இந்த பெருநாள் தினத்துல கூட பயந்து கொண்டு யா அல்லாஹ் இந்த தொழுகைகளை நிறுத்துறாங்க யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரஹ்மானே, அவர்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்துறியா அல்லாஹ். வெற்றியை கொடுத்துறியா அல்லாஹ். மஸ்ஜித் அக்ஸாவை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். யா எங்களுக்கு நீ அதன் மூலம் வெற்றியை தாயா அல்லாஹ். இரக்கமுள்ள ரஹ்மான், எங்களோட நாட்டில் யா இதை மாதிரி எந்த ஒரு மோசமான நிகழ்வும் ஏற்பட்டு விடாம பாதுகாத்துறியா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் வராம எங்களுக்கு நீ பாதுகாப்பை தந்திரியா அல்லாஹ். எல்லா விதத்திலும் யால எங்களுக்கு வெற்றியை தாயா அல்லாஹ். மேலால கீழால வலதால இடதால முன்னால பின்னால முழுமையான பாதுகாப்பை நீ நசீபாக்கிறியா அல்லாஹ். ஓண்ட உதவிகளுக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு நீங்களுக்கு தௌஃபீக் செய்திரியா அல்லாஹ். எல்லா விதத்திலும் உன்னிடத்துல தான் எல்லா விடயங்களையும் முன்வைத்து கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாங்கள் அனைவரும் ஆக்கிறியா அல்லாஹ். யால தீனுக்காக நீ பாடுபடக்கூடிய அனைவருக்கும் நீ அருள் பாலிப்பாயாக. எல்லா விதத்திலும் யாழ்லா நலவு செய்யக்கூடியவர்களுக்கு நீ பாதுகாப்பை கொடுப்பாயாக. கயிர்களை பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. நலவுக்காக வேண்டி யாரையெல்லாம் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ செல்வத்தில் அபிவிருத்தி உண்டு பண்ணிடியா அல்லாஹ். பரக்கத்தை அவர்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ். செழிப்பான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நலவான விஷயங்களை கேட்டாங்களோ அத்தனை நலவான விஷயங்களையும் நான் கேட்டதாக ஒப்புக்கோயா அல்லாஹ். என்னென்ன ஷர்கள் இருந்து பாதுகாப்பு தேடினாங்களோ அத்தனை ஷர்கள் இருந்து எங்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على نبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஊமா வானொலி வழங்கிய விசேட பயானினை கேட்டீர்கள். இதனை நிகழ்த்தியிருந்தார்கள் லுணுகலு முஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலின் ஃபேஷிமாம் அஷேக் சாஜித் இஸ்மாயில் அர் ரஹ்மானி ஹசரத் அவர்கள். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை உவா வானொலியின் முகாமையாளர், சக அறிவிப்பாளர்கள், ஊழியர்கள் மற்றும் அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதோடு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி என்பர்களே, இன்றைய நாள் முழுவதும் இன்னும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கவிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தோம். சரியாக 10
10 மணிக்கு அலுப்பத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்கள் வழங்குகின்ற விசேட சிறுவர் நிகழ்ச்சி புரை நிலா நிகழ்ச்சியினையும் நீங்கள் கேட்க முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை இந்த சிறப்பு பயான் தொகுப்பினை உங்களுக்காக ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தன் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் இரவு நபி இப்ராஹிம் உன்னத கனவு கண்டார்கள். அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்து பலியிட உணர்ந்தார்கள். ஒரு நாள் இரவு நபி இப்ராஹிம் உன்னத கனவு கண்டார்கள். அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்து பலியிட உணர்ந்தார்கள். இறைவன் ஆணை இதுவென எண்ணி இதயத்தில் உறுதி கொண்டார்கள். அபிமான மகனை அல்லாவுக்காக அர்ப்பணம் செய்ய முனைந்தார்கள். இறைவன் ஆணையை இதயத்தில் ஏற்று இனிதாய் மகனை பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கண்ட கனவை மகனிடம் கூறி கருத்தை அறிந்து கொண்டார்கள். இறைவனுக்காக தன் உயிர் தரவும் இஸ்மாயில் நபி செய்தார்கள். கண்ட கனவை மகனிடம் கூறி கருத்தை அறிந்து கொண்டார்கள். இறைவனுக்காக தன் உயிர் தரவும் இஸ்மாயில் நபி செய்தார்கள். அன்னை ஹாஜிரா இதனை அறிந்து அழுது புலம்பியே துடித்தார்கள். கண்மணி மகனை கட்டி அணைத்து கண்ணீரை மழையாய் பொழிந்தார்கள். குலமகன் தன்னை குர்பானி கொடுக்க கொஞ்சமும் அஞ்சாமல் பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரி
சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மலைகள் சூழ்ந்த காட்டு பகுதிக்கு மகனை அழைத்து சென்றார்கள். கருங்கல் பாறை அருகே மகனை கனிவுடன் படுக்க செய்தார்கள். மலைகள் சூழ்ந்த காட்டு பகுதிக்கு மகனை அழைத்து சென்றார்கள். கருங்கல் பாறை அருகே மகனை கனிவுடன் படுக்க செய்தார்கள். கூரான நல்ல கத்தியை கொண்டு குரல் வளையை அறுக்க முனைந்தார்கள். கத்தியும் அறுக்க மறுத்ததினால் கடும் பாறையில் கோபத்தில் அடித்தார்கள். பாறை இரண்டாக பிளந்ததுவே கத்தி பாலகனை கொல்ல மறுத்ததினாலே. ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். வானவர் தலைவர் ஜிப்ரீல் வந்து வாழ்த்து கூறி மகிழ்ந்தார்கள். நரபலி நோக்கம் நாயனுக்கில்லை, நபியே உணர்வீர் என்றார்கள். அங்கு வானவர் தலைவர் ஜிப்ரீல் வந்து வாழ்த்து கூறி மகிழ்ந்தார்கள். நரபலி நோக்கம் நாயனுக்கில்லை, நபியே உணர்வீர் என்றார்கள். நல்லது செய்தீர், நன்மை பெற்றீர், சரித்திரம் வளர வழிவகுத்தீர். சொர்க்கம் வளர்ந்த ஆட்டை தந்து சோபனம் கூறி சென்றார்கள். ஆட்டை அறுத்த குர்பானை கொடுத்து அகில மக்களுக்கு வழிகாட்ட சொன்ன ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இறைவனுக்காக இன்னுயிர் தரவும் இறங்கும் மார்க்கம் இஸ்லாம். 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 சங்கை மிகுந்த குர்பானி கொடுக்கும் சர்வலோக புகழ் இஸ்லாம். சங்கை மிகுந்த குர்பானி கொடுக்கும் சர்வலோக புகழ் இஸ்லாம். அடிப்படை இதுவே ஹஜ்ஜு பெருநாள், பிடிப்புடன் மிளிரும் தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள்.
ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தன் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாள் தினத்தன்று பிற்பகல் 2 மணிக்கு ஹஜ் வசந்தம். வானத்தின் துண்டு நீளம் பலஸ்தீனம், கொத்து கொத்தாய் குண்டு மலை சுஹத பூமி இஸ்ராவின் அடையாளம். அதுதான் இன்றைய நாள்ல ஹஜ்ஜாஜுக்கள் அனைவர வாயிலையும் முழங்குற தல்பியா. அதைத்தான் நான் ஒதுக்கிட்டு இருக்கேன். உடல் நலத்தோடு பொருள் வளம் உள்ளோர் வல்ல இறைவனின் கட்டளைக்கு இணங்கிடும் ஓர் பயணம். வல்ல இறைவனின் கட்டளைக்கு இணங்கிடும் ஓர் பயணம். நாளிலே மின்னுகின்ற ரோஜாவா சாலின் எங்கு முந்த நறுமணம். நபிமணியாய் குறைஷியரின் குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ, குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ. சாய்ந்தமருது லீடர் MHM அஷ்ரப் வித்யாலயா மாணவர்களின் இஸ்லாமிய கலை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் 5 வருட காலமாக அம்பாறை மாவட்டத்தை மையப்படுத்தி நாட்டில் சகல மாவட்டங்களிலும் கல்வி சமூக சேவைகளை செய்து வரும் தொண்டுசார் நிறுவனம் ரிஸ்லி முஸ்தபா எஜுகேஷன் எய்ட் சமூக அமைப்பு. வளமான எதிர்காலத்திற்கு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்பும் தொண்டுசார் நிறுவனம் ரிஸ்லி முஸ்தபா எஜுகேஷன் எய்ட் சமூக அமைப்பு. அல்பத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்கள் 13வது முறையாகவும் வழங்கும் ஹஜ்ஜு பெருநாள் விசேட சிறுவர் நிகழ்ச்சி வளர்ப்புரை. யா ரசூலே ஹுதா யா ஹபீபே ஹுதா. அல்லாஹ் தஆலா தூயவன், மேலும் புகழ் யாவும் அல்லாஹ்வுக்கே உரித்து. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். அழகு புகழ் நபியே, மகிமை சிறந்த நபியே, உங்கள் நேசம் எங்கள் மீது வீச வேண்டுமே. ஹஜ்ஜு பெருநாள் தினத்தன்று காலை 10 மணிக்கு ஊபா வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் MC திருமண மண்டபம். திருமண வைபவங்கள், விழாக்கள், கலை கலாசார நிகழ்ச்சிகள், இஃப்தார் வைபவங்கள் உட்பட இதர நிகழ்வுகளை ஆடம்பரமான முறையில் நடாத்திட சிறந்த மண்டபம் MC திருமண மண்டபம். சகலவிதமான அடிப்படை வசதிகளுடன் கூடிய விசாலமான மண்டபம், தாராளமான வாகன தரிப்பிட வசதிகளுடன் அலுப்பத்தை மண்ணின் எழில் கொஞ்சும் இயற்கை சூழலில் கம்பீரமாக காட்சி தருகிறது MC திருமண மண்டபம். முன்பதிவுகள் மற்றும் மேலதிக விவரங்களுக்கு உரிமையாளர் MR ஃபர்ஷாத். தொலைபேசி இலக்கம் 077 50 28 954 அல்லது 074 23 73 999. சிட்டி பாயிண்ட் வீட்டு பாவனை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், அலுமினிய பொருட்கள், கேஸ் குக்கர், ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஓவன் உட்பட அனைத்து விதமான சமையலறை உபகரணங்களையும் பைசிக்கிள், ட்ரைசிக்கிள்களை உத்தரவாதத்துடன் பெற்றுக்கொண்டு படல்குமர நகரில் நீங்கள் நாட வேண்டிய நம்பகமான இடம் சிட்டி பாயிண்ட். மேலதிக விவரங்களுக்கு உரிமையாளர் MAM ரிம்சான். தொலைபேசி இலக்கம் 077 530 39 17. கிழக்கிழங்கையில் சாய்ந்தமருது மண்ணில் குளிரூட்டப்பட்டதும் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடியதுமான அதிசொகுசு மண்டபம் லிமெரிடியன். கலை, கலாச்சார, மார்க்க, கல்வி, நிறுவன, அரசியல் மற்றும் கண்காட்சி போன்ற நிகழ்வுகள் சௌகரியமாகவும் வசதியாகவும் மன நிறைவுடனும் செய்திட சாய்ந்தமருதில் லிமெரிடியன்.
2500 பேருக்கான இருக்கைகள், விசாலமான வாகன தரிப்பிட வசதி, மணமக்கள் அலங்கரிப்பதற்கான வெவ்வேறு குளிரூட்டப்பட்ட அறைகள் போன்ற இன்னும் பல வசதிகளுடன் சாய்ந்த மருது மண்ணில் கம்பீரமாய் காட்சி அளிக்கிறது லீ மெரிடியன். லீ மெரிடியன் பிரதான வீதி, சாய்ந்த மருது. மேலதிக விவரங்களுக்கு AGA ஜாபிர். தொலைபேசி இலக்கம் 0777663344. சாய்ந்த மருதில் கம்பீரமாய் காட்சி அளிக்கிறது லீ மெரிடியன். தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஓவா சமூக வானொலி வழங்குகின்ற சிறப்பு கவியரங்கம் ஹஜ் பெருநாள் தினத்தன்று மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாக இருக்கிறது. ஹஜ் பெருநாள் சிறப்பு கவியரங்கிற்கு தலைமை பாவேந்தல் பாலமுனை ஃபாரூக். வான் அலையில் தேன் சுவையை வழங்கி மகிழ்விக்கும் ஊவா வானொலியில் உவப்பான பாவம். கவிபாடும் கவிஞர்கள் சவளக்கடை மிஸ்னா. பொருள் பெற்ற மானிடர் கூட்டம் அருள் பெற்று ஆன்மம் தூய்மை பெற பல மைல் தாண்டி பயணித்து. எழகவி ஜலீல். அல்ஹாஜ் பெயர் வாங்க 5 முறை ஹஜ் சென்ற மனித பழம் இவரோ மறந்துவிட்டார் ஈகிதனை. நஃபீசா எம் மஃபாஸ். அருளாளன் அல்லாஹுவின் அன்பு நண்பர் இப்ராஹிம் நபி அவர்கள் செய்து முடித்த 2 பெரும் தியாகங்களை. முஃபீதா அமீன். இறை கட்டளையை மறுக்காது அர்ப்பணிக்க துணிந்த இதயத்தை இனிதாய் குளிரச் செய்தான் இறைவன் இறுதி தருணத்திலே. MIM நாளிர். ஒதுக்கி வைத்த பொருளாதாரம் ஓரவஞ்சனைகள் செய்தாலும் உடுத்து களைக்க முடியாமல் போன ஆடைகளின் தோற்றம் உள்ளத்தை வருத்தினாலும் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாள் தினத்தன்று மாலை 5 மணிக்கு ஹஜ் பெருநாள் சிறப்பு கவியரங்கினை கேட்க தவறாதீர்கள். அருள் மணக்குது அறம் மணக்குது அரபு நாட்டிலே. அருள் மணக்குது அறம் மணக்குது அரபு நாட்டிலே. கருணை பொங்கும் நபிகள் நாமம் எங்கும் விளங்குதாம். கருணை பொங்கும் நபிகள் நாமம் எங்கும் விளங்குதாம். இறைவா குந்தன் தூதர் செய்த சேவை கொஞ்சமா ஒப்பில்லா. இறைவா குந்தன் தூதர் செய்த சேவை கொஞ்சமா. உலக நெஞ்சில் நபியின் தியாகம் மறைய முடியுமா? உலக நெஞ்சில் நபியின் தியாகம் மறைய முடியுமா? தலைவா குந்தன் தூதர் செய்த சேவை கொஞ்சமா ஒப்பில்லா. தலைவா குந்தன் தூதர் செய்த சேவை கொஞ்சமா. இருளிருந்தது இழிவிருந்தது நபி பிறக்கும் முன்னே. இருளிருந்தது இழிவிருந்தது நபி பிறக்கும் முன்னே. இன்று அறிய உந்தன் மார்க்கம் கண்டு அகிலம் வியக்குதாம். இன்று அறிய உந்தன் மார்க்கம் கண்டு அகிலம் வியக்குதாம். இறைவா உந்தன் தூதர் செய்த தியாகம் கொஞ்சமா ஒப்பில்லா. இறைவா உந்தன் தூதர் செய்த தியாகம் கொஞ்சமா. பாலைவனத்தில் நீதி விளைந்து புதுமையூட்டுதாம். பாலைவனத்தில் நீதி விளைந்து புதுமையூட்டுதாம். பனி படர்ந்த மலைகள் பண்பின் உயர்வை காட்டுதாம்.
படைப்பின் உயர்வை காட்டுதாம். ஆளுக்கொரு தெய்வம் என்ற மடமை போனதாம். ஆண்டவன் ஒருவன் என்ற உண்மை வாழுதாம். எல்லோருக்கும் ஏற்ற வழி எம்மதமும் போற்றும் வழி. அல்லாஹ் உந்தன் அன்பு வழி அமைத்தவர் யாராம்? அண்ணல் நபிகள் நாதராம். அவர் பிறந்து வந்தாராம், கண்களை திறந்து வைத்தாராம். அமைத்தவர் யாராம்? அண்ணல் நபிகள் நாதராம். அவர் பிறந்து வந்தாராம், கண்களை திறந்து வைத்தாராம். உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, உன்னை வணங்கவே. உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, உன்னை வணங்கவே. அல்லாஹ் உன்னை வணங்கவே. நெஞ்சமுண்டு நபி பிரானை நினைந்து மகிழவே. தூய நெஞ்சமுண்டு நபி பிரானை நினைந்து மகிழவே. தலைவா குந்தன் தூதர் செய்த தியாகம் கொஞ்சமா? ஒப்பில்லா இறைவா குந்தன் தூதர் செய்த தியாகம் கொஞ்சம்